நமக்கு இப்போ காந்தா படத்துல ட்ரெயிலர் இறக்கியிருக்காங்க. நேற்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. பூமா வீடியோ எடுத்திருந்தாங்க. அந்த டைம் நம்ம ரியாக்ஷன் வாங்கல. இப்போ அந்த படத்தோட ட்ரெயிலர் இறங்கிருக்கு. சரி போய்ஸா இருக்கட்டும், அந்த போட்டோ இதுவாக இருக்கட்டும் பயமாச்சு. சரி எம்ஜிஆர் கெட்டப்ல இருக்காரு துருக்க ஷர்மான். எம்ஜிஆர் சார் ஸ்டோரி தான் நினைக்கிறேன். பயோபிக் படத்தை தெரியுதுங்களா? கிளியரா தெரியுது. நான் ஃபர்ஸ்ட் சாங்ஸ் அந்த கண்மணி சாங்ஸ் பண்ணும்போது கண்டுபிடிக்க முடியும். ஓகே நார்மல் மூவி அந்த மாதிரி நினைச்சேன். செகண்ட் சிங்கிள் இருக்கும்போது தெரிஞ்சு அந்த வேஷமா இருக்கட்டும், அவங்க பேசுற டைலாக் ஆகட்டும், அந்த வசனமா இருக்கட்டும், எல்லாமே பார்க்கும்போது இது ஒரு பீரியட் ஏதோ பீரியட் மேட்ச் பண்ற மாதிரி இந்த எம்ஜிஆர் சார் காலத்துல அது ஜெர்னி கணேசன் இந்த மாதிரி சாயில் வச்சு எஸ்பெஷலி சொந்தரன் சாரோட ஆக்டிங்ஸ் வெரி வெரி நைஸ் ஆக்டிங்ஸ் ஃபீலிங் அதுல பார்க்கும்போது கொஞ்சம் பார்க்க பிட்டு பார்க்கும்போது பயமா இருந்துச்சு. அதில் ஒர்க்காக இருக்கு. ஐ ரியலி எக்ஸைட் ஃபார் த மூவி. அந்த படத்துக்கு ட்ரெயிலர் இருக்காங்க. வாங்க வீடியோ போயிடலாம் 1 2 3 லெட்ஸ் கோ ஸ்டார்ட். ஒரு கதை எப்போ சொல்லணும்னு அந்த கதை தாண்டா முடிவு பண்ணும். மாடர்ன் ஸ்டுடியோஸ் ஒன்று வச்சு படம் எடுக்க ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்க வச்சுட்டேன். நீ யாருன்றது அந்த உலகம் பார்க்க போகுது. இந்த நியூஸ் பிட், அதுக்கு அடுத்து வந்த ஃபோன் கால், எவ்ரிதிங் சேஞ்ச்ட். யாரு? உங்க சிஷ்ய புள்ள, நடிப்பு சக்கரவர்த்தி டி.கே. மகாதேவன். நான் எடுக்கிறேன் அந்த படத்தை. நீங்க ஒரு ஓரமா இருந்து பாருங்க. இந்த சினிமா தர பணம், பேர், புகழ் உன்னை கெடுக்குது. இந்த படம் என் கிளைமேக்ஸோட நான் சொன்னபடி தான் ரிலீஸ் ஆகும். கட்டி வைத்த வேலையை காத்திருக்கட்டும் என்று உன்னோட உறவாட வந்து எனக்கு ஒரு சந்தேகம். இங்கு எது அழகென்று புரியவில்லை. அந்த நிலவா இல்லை உன் முகமா? பேசா மொழியே. துயரத்தின் போது மட்டும் தான் கண்ணீர் வரும் என யார் சொன்னது? இது ஆனந்தத்தின் ஊற்று. ரொம்ப நல்லா நடிச்சீங்க. ஆரும் அமுதே ஆசை அழகே உன் கவனத்தை செதற விடாம நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த படத்துல நடிச்சு கொடுப்பேன். சத்தியம் பண்ணி கொடு. குரு சத்தியம் பண்ணி கொடு. புரியாத முட்டாள் போல் தூங்கிவிட்டேன். நீர் ஒரு முட்டாள் தான். நடக்கிறது எல்லாம் நாடகம். ஐயா, இது உங்க படம். நான் நீங்க சொல்றதை தான் கேட்பேன். ஆக்ஷன். இனிமேல் இது உங்க சினிமா செட் இல்ல, என் போலீஸ் ஸ்டேஷன். மோகன் உன் சாவை என் கையில். இவர் நிஜமாவே பெரிய நடிகரா? என்ன விளையாடுறீங்களா? அவரை பார்த்தா விளையாடுற மாதிரி தெரியல. இந்த படம் இன்னைக்கு முடியணும்னா இவர் கிளம்பணும் இப்போ. அண்ணா யாரா? உன்னை அழிக்கிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் போதும். ஊதித்தல்ல, நான் ஒன்னும் மண் இல்ல, மலை. பொறுமையா இருக்க முடியாதா? என்னடா அங்குள், சில உண்மைகள் இருட்டதா இருக்கணும்ல. என்னை கொண்டு விடு, என்னை கொண்டு விடு, என்னை கொண்டு விடு, என்னை கொண்டு விடு. அண்ணா எல்லாம் ரெடி அண்ணா. கேமரா கிட்டவே. சரி சார். என் முகத்துக்கிட்ட கேமரா க்ளோஸ். ஒரே ஓப்பனிங். இனிமேல் இது உங்க சினிமா செட் இல்ல, என் ஒரு கதை எப்போ சொல்லணும்னு அந்த கதை தாண்டா முடிவு பண்ணும். மாடர்ன் ஸ்டுடியோஸ் ஒன்று வச்சு படம் எடுக்க ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்க வச்சுட்டேன். நீ யாருன்றது அந்த உலகம் பார்க்க போகுது. இந்த நியூஸ் பிட், அதுக்கு அடுத்து வந்த ஃபோன் கால், எவ்ரிதிங் சேஞ்ச்ட். யாரு? உங்க சிஷ்ய புள்ள, நடிப்பு சக்கரவர்த்தி டி.கே. மகாதேவன். நான் எடுக்கிறேன் அந்த படத்தை. ஆக்சுவலி ஏன் அறிவு வந்து மாத்தலாம் அந்த பேர் வந்து அது சரியா மகாதேவ் சொல்லியிருக்காங்க. நடிப்பு சக்கரவர்த்தி மகாதேவ். உண்மையான பாத்தீங்கன்னா இந்த குளுக்கோஸோட ஆக்டிங்கா இருக்கு, அவங்க பிளஸ் அந்த வசனமா இருக்கட்டும், அவரோட ஆட்டிடியூடா இருக்கட்டும், இந்த அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. லுக்வைஸா இருக்கட்டும், குளுக்கோஸோட லுக்வைஸா இருக்கட்டும், பயமா இருந்துச்சு. கலர் கிரேடிங், கலர் டியூன்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் பயமா இருக்கு. இதை பத்தினா சின்ன சொல்றது துருகசமோட வசனம் டைலாக் ஆகட்டும், அவரோட ஆக்டிங் ஆகட்டும்,
ஸோ கோ ஆக்டர் ஆகட்டும் ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மியூசிக் வைஸ் ஆகட்டும், கலர் கேடிங், செட் ஒர்க்கிங் இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த ஃபிலிம் ஃபார் த November 14th ரிலீஸ் ஆகுது. ஐ ரியலி எக்ஸைட் ஃபார் த மூவி இஸ் காந்தா. என்ன சொல்றது, இந்த ஓப்பனிங்கே நம்மளுக்கு அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கு. ஃபேக்டரி எப்படி சொல்றது, அந்த ஓப்பனிங் கேமரா ஸ்டில் ஷாட்டை போனதாரு. அதுக்கப்புறம் வந்து சமுத்திரகணேஸ்வரோட பயமான ஒரு வில்லு கெட்டப் பண்ணியிருக்காரு. அதை பார்த்தா வச்சு நம்மளே ஒரு நகல் வைக்கிறார். அந்த எப்படி சொல்றது, அந்த பைக்கில் ரோப்பு இப்பெல்லாம் போட்டு ஒரு மாதிரியா சரி அவரோட வில்லத்தனம் பயமா இருக்கு. அதுக்கப்புறம் ராணா இருக்குது. ராணா எஸ்பெஷலி அவரோட ஸ்கில் பயமா இருக்கிறேன். அவர் ஆக்டிங்கும் பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ராணா ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஒவ்வொருல வர நினைக்கிறேன். மற்றபடி படத்தில் வச்சு எல்லாருமே ரொம்ப வச்சுட்டாங்க. அவங்க கொடுத்த ரோலை ஃபிட்டாக பண்ணிட்டாங்க. இட்ஸ் வெரி அமேசிங் ட்ரெய்லர் ஃபார் த காந்தா. இட்ஸ் நைஸ் ட்ரெய்லர். ட்ரெய்லர் வைஸ் சூப்பராக கட் பண்ணியிருக்காங்க. சின்ன 3 மினிட்ஸ் ஃபார் 3.10 மினிட்ஸ் இருக்குன்னு பார்த்தா இந்த அளவுக்கு ஒர்த்தான ட்ரெய்லர் நினைக்கிறேன். All of these videos, thanks for watching. Please watch the ministry of